Okay, this is Venkat for Venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund review பண்ணும் portfolio இல்லாட்டி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா என்னோட நம்பர் venkatfin.comல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நான் இஷ்யூ பண்ணுவேன், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பொறுமையாக தான் நான் செய்வேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க சிவகாசிலிருந்து. ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும், ரேண்டம் கால். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆஃபர் பண்ணுற இந்த சஞ்சய் பார் அட்வான்டேஜ் பிளானில் அதை கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், இப்போ கேன்சல் பண்ணுமா? நான் ஒரு சில நேரம் கொஞ்சம் எனக்கு மனசு சரியில்லாமல் இருக்கும், இப்படி கால் வேறு வருமா, சர்க்காஸ்டிக்காக கேட்டேன், எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன் போன வருஷம். அந்த அம்மா 4 லட்சம் தாங்க பண்ணும் அப்படின்னாங்க. ஏமா 4 லட்சம் சாதாரண விஷயமா? 4 lakhs ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ யோசிக்கணும். நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ரீமியம் கட்டுவோமா, 5 years கழிச்சு நம்ம என்னோட மனநிலை என்ன, நம்ம ஃபேமிலியில் வேறு என்ன கமிட்மெண்ட் இருக்குது, நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம், இன்கம் சோர்ஸ் என்ன அப்படின்னு யோசனை பண்ணி தானே செய்யணும் அப்படின்னா ஷி டிட்ன்ட் ப்ரொசீட் வித் கன்சல்டிங். எனிவே, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறதுனா, வீடியோவை பார்த்து எதையுமே டெசிஷன் எடுக்காதீங்க. அதை நீங்கள் பண்ணீங்கன்னா போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். லைக் போட்டு விடுங்க ஜி. ஓகே, ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ டூ இன் மை ஓகே. நான் இந்த மாதிரி கதை கேட்டு ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் மை அதர் ஒர்க். ஓகே, இதுதான். வீடியோ பார்த்து டெசிஷன் எடுக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. அப்புறம் இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, யார்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நாளைக்கு லைஃப் டைம். ஓகே, அதாவது இது இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு நான் சொல்ல, பொதுவாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட சைக்காலஜி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒரு சில பேர் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எஃப்டியில் தான் போட்டு வச்சிருப்பாங்க, அதான் பணம் பத்திரமா இருக்கும், ஒரு சில பேர் லேண்ட் கோல்டு நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக சொல்கிறேன் நான், ஓகேவா? ஒரு சில பேர் தே லவ் திஸ் கேரண்டீட் ரிட்டர்ன்கிற கான்செப்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படி பண்ணுறவங்களுக்குமே சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மாத்திரம் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணும்போது என்னோட அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணுவேன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ தட் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்தும் கிடைக்கும், இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் கேரண்டட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஐ ஹவ் மை ஓன் வே ஆஃப் டூயிங் இட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மாத்திரம் கன்சல்டிங் பண்ணுங்க. ஓகே, ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஆஃபர் பண்ணுற அப்புறம் கிஃப்ட் ப்ரோ அப்படிங்கிற பிளான் பார்த்தீங்கன்னா 5 years பே பண்ணலாம், 10 years பே பண்ணலாம், 12 years பே பண்ணலாம். பாலிசி டேர்ம் அதுக்கேற்ற மாதிரி வரும். உங்களுக்கு இன்கம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் கொஞ்சம் ப்ரீமியம் ஹாலிடே இருக்கும், 5 years 2 years அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் மேக்ஸிமம் 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வரும். அது கேரண்டீடாக அந்த ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இதில் 2 விதமாக அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று லெவல் இன்கம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறேன், இல்லாட்டி 2 வருஷம் வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அந்த 30 வருஷமும் ஒரே வருஷம் ஃபுல்லாக ஒரே இன்கம் வரணும்னா அது லெவல் இன்கம்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அது ₹1 கம்மியும் ஆகாது, ₹1 ஜாஸ்தியும் ஆகாது, அப்படியே ஒரே லெவல் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் போட்டிருக்கு பாருங்க, வாட் டு வி சே, லெவல் இன்கமில் ஒருத்தர் ப்ரீமியம் பே பண்ணுறாரு, அதுக்கப்புறம் 2 years வெயிட் பண்ணுறாரு, அப்புறம் இன்கம் 10 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறாரு 1 lakh, அப்புறம் 2 years வெயிட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கேரண்டி ரிட்டர்ன் ப்ராப்ளி 12 yearsக்கு அவர் கேரண்டீடாக 1.55 lakhs வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. லெவல் இன்கமில் ஒரே இன்கம் அடுத்த 12 வருஷமோ அடுத்த 15 வருஷமோ 30 வருஷமோ வந்துடும். தெர் இஸ் another ஒன் கால்டு இன்க்ரீஸ் இன் இன்கம். இன்க்ரீஸ் இன் இன்கம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கேரண்டி ரிட்டர்ன் உங்களுக்கு ஒரே மாதிரி கேரண்டி ரிட்டர்ன் வருது, அதனால 5% அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனில் ஒரு 5% வருஷம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய கேரண்டி ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகும்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் தேவ் ஷோன் இன் தியர் ப்ரௌசர். ஃபார் எக்ஸாம்பிள் வருஷம் 1 lakh ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, இந்த ஐஆர்ஆர் மாறும் ஃபியூச்சரில், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ இருக்கிற ப்ரௌசர் இருக்கிற சாம்பிள் அவ்வளோதான். அப்புறம் 2 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க, 2037 வருஷம் முதல்ல ₹92,000 வரும், அப்புறம் ₹96,000. ஸோ 5% ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும். கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா 30வது வருஷம் ₹2,24,000 வரும். இதில் 2 விதமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வேணும்னு சொல்லிக்கலாம், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வேண்டாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ₹5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அப்புறம் இதை நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த ப்ராடக்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், லெவலாக இன்கம் வரும், இல்லாட்டி இன்கம் வருஷம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த 30வது வருஷமோ 15வது வருஷமோ நீங்கள் கட்டின ப்ரீமியம், நீங்கள் வருஷத்துக்கு 5 லட்சம் 10 வருஷம் கட்டிருக்கீங்கன்னா அந்த 50 லட்சம் திரும்பி வரணுமா திரும்பி வேண்டாமா, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம்
இதுல வந்து எப்படின்னா முதல்ல நீங்க ப்ரீமியம் பே பண்றீங்க இல்லையா, 10 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்றீங்க. அப்ப இந்த 2 இயர்ஸோ 5 இயர்ஸோ வெயிட் பண்றீங்க ப்ரீமியம் ஹாலிடே. அந்த டைம்ல டெத் ஆயிருச்சு அப்படின்னாக்கா இன்கம் ஸ்டார்ட் ஆகாது, இன்கம் நாமினிக்கு போகாது, டெத் பெனிஃபிட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அந்த இன்கம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் லைஃப் டைம் நாமினிக்கும் அந்த அந்த பாலிசி ஹோல்டர் இல்லை அப்படின்னா நாமினிக்கு வந்துட்டு அந்த இன்கம் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எகெயின் அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கொடுத்துருவாங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. இதில் வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஃபார் கிரிட்டிக்கல் இல்னஸ்லாம் இருக்குது, பட் அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்படி தான் இருக்குது. நம்ம நிறைய ஆப்ஷன்ஸை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பட் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. தே வில் நாட் கெட் இன் டு அ கைண்ட் ஆஃப் கன்க்ளூஷன். ஓகேவா? ஆனா இதுல வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டி மாதிரி இருக்கணும்னு சொன்னா போதும். இதுல வந்துட்டு 6.4ன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, 6.5பாங்க, இல்ல 8% கூட சொல்லுவாங்க. நான் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஆவரேஜா 6.7ன்னு சொல்லலாம், இல்ல 6.8 அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த கம்பெனின்னு கிடையாது, எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிற கேரண்டி ரிட்டர்னும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. மிஞ்சி வேணா டேக்ஸ் பெனிஃபிட்டோட உங்களுக்கு 8% கிடைக்குதுன்னு வேணா சொல்லுவாங்க அவங்க. பட் என்ன சொல்றது, இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஹவ் த ப்ராடக்ட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். ஆல் த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? எகெயின் ஐஆர்டி ஆகட்டும், ஆர்பிஐ ஆகட்டும், தே வில் பி லைக் மானிட்டரிங் திஸ். இவங்க வந்து இதெல்லாம் ப்ராமிஸ் பண்றத கரெக்டாக கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ எத்திக்ஸ் பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல இவ்வளவுதான் ரிட்டர்ன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் யூ கால்குலேட்னு போட்டு மேலே கண்டிஷன் அப்ளைன்னு போட்டேன். ஏன்னா நான் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்து எதுவும் வாங்கக்கூடாது, அது 2வது. இந்த வேலை பண்ணாம இருக்கிறது, பண்ணும்போது அவ்வளோ மன உளைச்சலா இருக்கும் ஒரு சில பேர். நிறைய எனக்கு வந்து ஏன்டா பண்றோம், நமக்கு பண்றதுனால தானே எனக்கு இப்படி கால் வருதுன்னு தோணும். ஏன்னா பீப்புள் ஹேவ் தட். ஒரு சில பேர் தே ஆர் வெரி வெரி கைண்ட் டு மீங்க, ஒரு சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, கன்சல்ட் ஃபீ வாங்குவேன், பட் யோசனை பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மாட்டேன். பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுலாம். இல்லாட்டி நான் அங்கே போய் வாங்குறேன், அங்கே போய் ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணணும், அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்கன்றேன் நான். எகெயின் தட் இஸ் வாட் ஐ டூ. நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுறது டேர்ம் பிளான். பட் ரிட்டையர்மெண்ட் பிளானில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்டை கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கிளைண்ட்டுக்கு வந்து புரியணும் அவங்களுக்கு என்ன எதில் நம்ம கமிட் பண்ணுறோம், அது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய ஃப்ரேம் ஒர்க்னு நான் ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, இந்த மாதிரி ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு வந்துட்டு கிவ் சம் பேசிக் கைடன்ஸ். அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணாட்டியும் ஓவராலாக எந்த மாதிரி இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நான் அவங்களுக்கு ஒரு ரிட்டர்னும் பெட்டராக வர மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன். ஸோ தட் ஐ கம்யூனிகேட் டு பீப்புள் ஹூ கன்சல்ட் வித் மீ. ஸோ தட் இஸ் இட். இதில் நிறைய இன்னும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து செய்யுங்க. அதான் இப்படி ஃபோன் வர்றது 4 லட்சம் போட்டேன், 10 லட்சம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் எப்படி பண்ணுவேன்னா, பேசுறது, எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதே கம்பெனியில் டைரெக்டாக கேட்டு சொல்லிடுவேன். யோசனை பண்ணுங்கன்னு சொல்கிறது, யோசனை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா பண்ணுறது, பிடிக்கலன்னா நல்லா இருங்க அப்படின்னு விட்டுறது. ஸோ தட் இஸ் வாட் ஐ பீன் டூயிங். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. கன்சல்டிங் பண்ணணுன்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ரேண்டமாக மாத்திரம் கால் பண்ணாதீங்க தெய்வமே.